கல்கியின் சிவகாமியின் சபதம் நாவல் சொல்லிட்டு இருக்கோம். இதுல மகேந்திரவர்மரோட திறமை, மாமல்ல நரசிம்மரோட வீரம் எல்லாத்தையும் நம்ம இதுல படிக்கலாம். அப்படி நாவல் இல்லைன்னா நம்ம பல்லவர்களுடைய டைனாஸ்டி இதை நம்ம நல்லா படிச்சுக்கிட மாட்டோம். யார் சொல்ல முடியும்? வெறும் மகாபலிபுரத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்போம், இது பல்லவரோட இது அப்படின்னு. இந்த சரித்திரத்தை எல்லாம் அலசி ஆராய்ச்சி எழுதுனதுனால படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு, பல்லவர்கள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இந்த மகேந்திரவர்மர் பத்தி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். ஏன்னா ரொம்ப வீரமானவர், அதே நேரத்துல கலைகள் மேல ஆர்வம் இருக்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. அவரு மன்னருக்கு வர்றது ரொம்ப 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 அருமையா இருக்கு. அதுல சிற்ப வேலைகள்ல வர்றாரு, மியூசிக்ல வர்றாரு, நாட்டியத்தை பார்த்து அசர்றாரு, எல்லாத்துலயும் கெட்டிக்காரனா இருக்காரு. அந்த சிற்ப வேலைப்பாடுகளை தான் நம்ம மகாபலிபுரத்துல, திருச்சி மலைக்கோட்டையில, அப்புறம் மண்டபப்பட்டில, இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் போட்டிருக்காங்க. இது 1300 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாலனாலும் சிற்பிகள் செதுக்குனதுனால அதை இன்னும் நம்ம பாத்துக்கிறோம்ல. அதுல சங்ககால பாடல்களோட சிற்பம் எல்லாம் அதுல இருக்கு. மகேந்திரவர்மர் நல்ல வீரனா இருந்தாலும் உயிர் சேதங்களை ரொம்ப வெறுப்பார். சேதாரம் இல்லாம தான் போர்ல எதிலும் ஈடுபடணும்னு நினைப்பார். சரி, கதைக்கு வருவோம். நாகநந்தி அவர் எதிர்பார்க்காமே இந்த புள்ளலூர் யுத்தம் வந்துருச்சு. அவர் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ அது எதனாலன்னா மகேந்திரவர்மர்னால. மகேந்திரவர்மர் ரொம்ப திறமையா நாகநந்தி மாதிரி எழுதி ஒரு ஓலையை துர்விநீதனுக்கு அனுப்புறாரு. சாளுக்கிய புலிகேசி கூப்பிட்ட மாதிரி எழுதுனது நாகநந்தி எழுதின மாதிரி இவர் எழுதுறாரு. உடனே புறப்பட்டு வாங்க, காஞ்சிபுரத்தை உடனே கைப்பற்றலாம், நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படி போட்டார். சாளுக்கிய பட உடனே வருது அப்படின்னு எழுதி நாகநந்திய ஒரு ரகசிய குறியீடு வைப்பார், அதையும் வச்சு அனுப்பிடுறாரு. அதனால அந்த துர்விநீதன் என்ன பண்றாரு, இது படைகளோட படு ஸ்பீடா புறப்பட்டு வந்துட்டார், காஞ்சிபுரத்தை நோக்கி வர்றாரு. ஆனா மகேந்திரவர்மர் அதே நேரம் மாமல்லரையும் அனுப்பி விட்டுறாரா, சண்டை போடுங்கன்னு. அதனால அவருக்கு எதிரில் போயிடுறாரு. அது புள்ளலூர்னு ஒரு ஊர், அது நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி தூரத்துல இருக்கலாம். அப்படி இடத்துல ஒரே சண்டை, சரியான சண்டை. என்ன மாமல்லரோட முதல் யுத்தம், அதனால போடுன்னு அடிக்கிறார். தளபதி பரஞ்சோதி இருக்கிறதுனால சரியான அடி அடிக்கிறார். அதோட மகேந்திரவர்மரோட ஒரு சிறு படையோட மகேந்திரவர்மர் வந்துடுறார். ஏன்னா மகன் அனுப்பியிருக்காராம் முதல் யுத்தத்துக்கு, அவர் ஜெயிக்கணுமே அப்படின்ற ஒரு பரிதவிப்புல அவர் ஒரு பக்கம் வந்த உடனே துர்விநீதனால் நிக்க முடியல. அவர் செதறி அடிச்சு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப இந்த குண்டோதரன், சத்ருகனன், மகேந்திரவர்மர் 3 பேருமே நாகநந்தி என்ன செய்யறாருன்னு செக் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா இந்த 2 பேரும் ஒற்றர்கள், மன்னர் சொன்னபடி அப்படியே செக் பண்ணிட்டு வராங்க. நாகநந்திக்கு துர்விநீதன் தோத்து போயிடுவார் நினைக்கல. அவரு என்ன பெரிய படை வச்சிருந்தாரு, ரொம்ப கெட்டிக்காரன் வேற. இவர் தோத்துட்டாரு, இந்த மகேந்திரவர்மர் நம்மள மாதிரி எழுதி நம்ம திட்டத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டானே அப்படின்னு நாகநந்திக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல. அதனால அந்த அசோகபுரத்துக்கிட்ட ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியை உடைச்சு விட்டுறாரு. நல்ல சரியான மழை நேரம் உடைச்சு விட்டுறாரு. அது முழுதும் வெள்ளக்காடா வருது. மகேந்திரவர்மர் குண்டோதரன் சொல்லி, சீக்கிரம் போய் நீ சிவகாமி ஆயனரை காப்பாத்து, நான் அந்த பக்கம் பல்லவ படைகளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஓடுறாங்க. இப்படி அடிதடின்னு ஓடி போய் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி போகும்போது குண்டோதரன் போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க ஆயனரும் சிவகாமியும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன வெள்ளமா வருது, அப்படியே இந்த மடாலயத்தை சுத்தி சுத்தி வருது, அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூடுது. இவங்க மேல போய் ஏறி உட்கார்றாங்க, அதுக்கு மேலேயும் வருது. ஐயோ, என் பிச்சு ஏற்கனவே சொன்னாரே நம்ம இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னாரே, நம்ம போகலையே அப்படின்னு இவர் வருத்தப்படுறாங்க. ஆனாடி வருத்தப்படும் போதே குண்டோதரன் ஒரு பெரிய தெப்பத்திழ வாங்கிட்டு வர்றாரு. தெப்பம்னா இங்க இப்ப நம்ம கோயில்கள் எல்லாம் சாமி வர்றதுக்கு குளத்துல வரணும்னா ஒரு தெப்பம் போட்டிருப்பாங்க, அது மேலதான் மங்கில் குச்சி எல்லாம் வச்சு அடுக்கி, பேரல் எல்லாம் வச்சு அடுக்கி, அதுக்கு மேல சாமியோட சிலை அலங்காரமா வச்சு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல பேரல் இருக்காதுல்ல, அதனால மூங்கில் கட்ட மண் பானை வச்சிருப்பாங்க. காலிப்பானையை சேர்த்து கட்டினாதான் அது மிதக்கும். அப்படி மிதக்கிறது கொண்டு வருவாரு. அதே நேரத்துல மாமல்லர் வேற தேடி வர்றாரு. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணுமேனு அவரும் வர்றாரு. உடனே தெப்பத்துல எல்லாத்தையும் ஏத்தி, வெள்ளம் அடிச்சுக்கிட்டே போகுது, அதான் அடிச்சுட்டு போமே, நம்ம ஓட்டுறதை விட அது அடிச்சுட்டு போய் ஒரு கிராமத்துக்கிட்ட போய் அடிச்சு பிடிச்சி ஒரு பாறையில அடிச்சு விழுந்து உடஞ்சு எல்லாரும் முங்குற மாதிரி போய் தப்பி தவறி ஏறி கரையில ஏறி ஓரமா போறாங்க. அவர் துணிமணி எல்லாம் பிடிஞ்சு கிழிஞ்சு காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில கொண்டு போனதெல்லாம் நனைஞ்சதெல்லாம் சீர் பண்ணிட்டு இருக்காங்க. குண்டோதரன் சரி ஊருக்குள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறான். மாமல்லர் சொல்லி வைக்கிறாரு, நீ பாட்டுல நான் இருக்கிறேன்னு சொல்லிடாத, நான் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. மாமல்லர் சிவகாமி கூட அன்போட பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் காதலர்கள்ல ஆசையோட ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்க. பாறையில 2 பேரும் அழகா உட்கார்ந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையில நம்ம எப்படி இருந்தோம், எப்படிலாம் நம்மளுடைய நாட்கள் போச்சு, எப்படி நான் டான்ஸ் படிச்சேன், எப்படி நீங்க வீரனா நீங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நேரம் போனதே தெரியல.
தெரியல. அதே நேரம் ஒரு பாம்பு ஒண்ணு சிறு 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 ஓடுது. அத பார்த்த உடனே சிவகாமிக்கு நாகநந்தியோட நினைவு வந்துருச்சு. அய்யய்யோ! நாகநந்தி வந்தாருன்னா அவரோட காத்து பட்டாலே பாம்பு வரும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட மாமல்லர்ட்ட சொல்றா. அவர பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்றா. ஆனா நிஜமாவே நாகநந்தி கொஞ்சம் தள்ளி தான் உட்கார்ந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாரு. ஒரு கத்தியும் வச்சுக்கிட்டு மாமல்லர் மேல எரிஞ்சிடலான்னு அப்படி அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அது எரியறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. குண்டோதரனும் நாகநந்தியை தொடர்ந்து வந்தவர் இன்னும் தள்ளி உட்கார்ந்துருக்காரு. அவரை பிடிக்கலாமா அடிக்கலாமான்னு அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அப்படியே நேரம் போயிருது. நாகநந்தியை நகர்ந்துடுறாரு. சரின்னு இப்போ மறுநாள் வந்து கிராம மக்கள்லாம் தேடி வராங்க. இங்க வந்தான்னா மாமல்லரை தான் தெரியாதே, அதனால அவங்க வந்து ஆயனரையும் சிவகாமியும் மட்டும் சேர்த்து ரொம்ப சந்தோஷமா அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்று பழங்கள் பூக்கள் ஆரத்தி எல்லாம் கொடுத்து தடபடலாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் எங்க ஊருக்கு வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்களை எல்லாம் பார்க்க முடியுமா, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. மறுநாள் வந்து கிராம மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, கொஞ்சம் நீங்க ஒரு நடனம் ஆடணும் அப்படின்றாங்க. சிவகாமி பிரியத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சரின்ன உடனே அந்த கோயில்ல வந்து நல்லா அலங்காரம் பண்றாங்க. அதுல ஒரு ஸ்டேஜ் போடுறாங்க. அதுல சிவகாமி அழகா டான்ஸ் ஆடுறாங்க. தெரிஞ்சதுதான், சிவகாமி டான்ஸை பார்த்தானா யாருக்குமே அவங்க மெய் மறந்துருவாங்க. அதோட மாமல்லர் இருக்கிறாரா, அப்ப எவ்வளவு ஆசையா இருக்கும் சிவகாமிக்கு. அப்படியே மிதந்து மிதந்து பழையபடி அவங்க பாட்டுல ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள்லாம் அப்படியே மெய் மறந்து பார்க்காங்க. இப்படியும் ஆட முடியுமா அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாங்க. இனி வந்து மறுநாள் வந்து மாமல்லரை தேடி எல்லாம் படைகள் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இவர் மட்டும் தனியா பிரிச்சு பிச்சுக்கிட்டு வந்திருந்தாருல. பரஞ்சோதி படை வீரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்தோடனே எல்லாரும் அங்க இந்த மண்டபப்பட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. இனிமே திருப்பி நாளைக்கு நாகநந்தியவும் மகேந்திரவர்மரையும் பார்ப்போம்.